மகாபாரதத்தில் ஒரு கிளை கதை ஒன்று உண்டு. அந்த கதையை சொல்கிறேன். மகாபாரதத்தில் எல்லோரும் இறந்த பிறகு மறுமையில் சொர்க்கம் நரகம் வாழ்க்கையில உண்டு. ஒரு பெரிய கருமி இறந்து போய் மேலுலகத்திற்கு வருகிறான். எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, இவன் நரகத்துக்கு தான் போறான். ஆனால் அதிசயம், சொர்க்கத்திற்கு போய்விட்டான். ஒரு நாள் இவன் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஒரு ஏழை நெடுநாள் பசியில் இருக்கக்கூடிய ஒருவன் அவன் வாசலில் வந்து கத்துகிறான், ஐயா பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா, சாப்பாடு இருந்தா கொடுங்க ஐயா அப்படின்னு. இதோ பாரு, இந்த முக்கு தெரு இருக்குல்ல, அந்த தெரு கோயில்ல அன்னதானம் பண்றாங்க, அங்க போய் சாப்பிடு அப்படின்னு. அதனால் அவனுக்கு சொர்க்கம். சுட்டு விரல் இருக்குல்ல, அவன் வாழ்க்கையில் அவன் சுட்டு விரல் செய்த புண்ணியத்திற்காக அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும்.